தலைப்பு செய்திகள். அரச அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்ட புதன்கிழமை விடுமுறை ரத்து. 11 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது. தமிழரசுக் கட்சியின் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும், சாணக்கியன் தெரிவிப்பு. எரிவாயு விலை உயர்வால் மக்கள் மீண்டும் விறகு அடுப்பிற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஈரான் உளவுத்துறை தலைவர் மஜித் காதேமி தாக்குதலில் பலி. விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருள் நெருக்கடியால் அரசு அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த புதன்கிழமை விடுமுறை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு சேவைகள் வழக்கமான முறையில் அனைத்து வார நாட்களிலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து அரசு அலுவலகங்களுக்கு புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்த இலங்கை பயணியொருவர் நேற்று திங்கட்கிழமை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கொம்படி தெரு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலில் ஈடுபடும் 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் நேற்று காலை 6:50 மணியளவில் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான AI-277 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவரது பயண பொதியில் இருந்த சாக்லேட் பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 கிலோ 340 கிராம் எடையுடைய குஷ் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இது குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த பயணி மற்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் என்பன கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 4765 ரூபாவாகும். 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 308 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய விலை 1910 ரூபாயாகும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 140 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 890 ரூபாவாகும். இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 1070 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 5700 ரூபாயாகும். அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 418 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 2280 ரூபாயாகும். நாட்டில் சமையல் எரிவாயு விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இலங்கை பாவனையாளர் முன்னணி தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத், எரிவாயு விலை உயர்வால் நடுத்தர மற்றும் இல்லத்தரசிகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டார். எரிவாயுவை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் இனிவரும் காலங்களில் மீண்டும் விறகு அடுப்புகளையும் சிரட்டை அடுப்புகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிரட்டைகளை பயன்படுத்தி எவ்வாறு அடுப்புகளை உருவாக்குவது என்பது குறித்து தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விலை உயர்வால் உணவக உரிமையாளர்களும் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகளின் விலைகளை அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சாதாரண மக்கள் அன்றாடம் உட்கொள்ளும் பராட்டா, வடை மற்றும் தேநீர் போன்ற உணவுகளின் விலைகளும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் குறைந்த வருமானம் பெறுவோரின் போஷாக்கு மட்டம் பாதிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். எவ்வாறாயினும் மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்கு கட்டுப்பாடாக கூடிய விலையில், அதாவது 200 ரூபாவிற்கு சோறு மற்றும் பருப்பு போன்றவற்றை வழங்க முன்வருமாறு அவர் உணவக உரிமையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அரசாங்கத்தின் இவ்வாறான தன்னிச்சையான விலை உயர்வுகள் மற்றும் நீர் விநியோக குறைபாடுகள் குறித்து கடுமையாக சாடிய அசேல சம்பத், முறையான திட்டமிடல் இல்லாததால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட போராட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னைய காலங்களில் எரிவாயு விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் நிறுவனங்களின் லாபத்தையே முதன்மையாக கருதுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நீர் ஆதாரங்கள் நிறைந்த இலங்கையில் மக்களுக்கு தடையற்ற நீர் விநியோகத்தை வழங்க தவறியுள்ள அரசாங்கம் இனியாவது கிராம மட்டங்களில் கிணறுகள் மற்றும் குழாய் கிணறு திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட துறை நீலாவணை கிராம மக்களின் அபிவிருத்தி தேவைகள் குறித்து ஆராய்வதற்காக அவர் நேரடி கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது முக்கிய அறிவிப்புகளை அவர் விடுத்துள்ளார். துறை நீலாவணை மீனவர்கள் துறையடிக்கு செல்லும் வீதியை பிரதேச சபை ஊடாக சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மீனவர்களின் நீண்டகால தேவையாக இருந்த ஓய்வு பெறும் மண்டபத்தை புனரமைப்பதற்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். துறை நீலாவணை வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதை அவர் நேரில் கண்டறிந்தார். இது குறித்து பிராந்திய சுகாதார பணிப்பாளர்களுடன் உடனடியாக கலந்துரையாடி குறித்த வசதியை விரைவில் பெற்றுத் தருவதாக அவர் உறுதியளித்தார். கிராமத்தின் விளையாட்டு மைதானத்தை புனரமைக்கும் பணிகள் மற்றும் புதிய கலாசார மண்டபம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கள விஜயத்தின் போது மண்முனை தென் எருவில் பிரதேச சபை தவிசாளர் வினோத்ராஜ், வட்டார பிரதேச சபை உறுப்பினர் இளமாறன் மற்றும் கிராம மக்கள், மீனவ சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்கா இஸ்ரேலுடனான போரை முன்னின்று நடத்தும் ஈரான் இராணுவ பிரிவான புரட்சிகர காவல் படையின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் மஜித் காத்தேமி கொல்லப்பட்டார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் நடத்திய 12 நாள் தாக்குதலின் போது கொல்லப்பட்ட ஜெனரல் முகமது காசேமிக்கு பதிலாக காத்தேமி உளவுத்துறை தலைவராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக புரட்சிகர காவல் படை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சும் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் தரப்பிலிருந்தும் அவரது மரணம் உறுதியாகியுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படை தனது டெலிகாம் சேனலில் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்க சியோனிச எதிரிகளின் பயங்கரவாத தாக்குதலில் மஜித் கத்தேமி தியாகியாகிவிட்டார் என்று தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை தெஹ்ரானின் குடியிருப்பு பகுதிகளையும் இஸ்ரேல் அமெரிக்கா குறிவைத்து தாக்கியது. இந்த தாக்குதலில் 4 சிறுமிகள் 2 சிறுவர்கள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அருகேயும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருகின்றது. மறுபுறம் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்று அவர் மட்டும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரானுக்கு அவர் நிர்ணயித்த காலக்கெடு இதுவாகும். ஒருவேளை ஜலசந்தியை திறக்கவில்லை என்றால் ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் என ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். பதிலுக்கு ஈரானும் நரகத்தை காட்டுவோம் என பதிலடி கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் இந்தியா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டின் தரவுகளின் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் தரவு அதன் மக்களுக்கு சொந்தமானது. ஏஐ பொருளாதாரத்தில் இதுவே நமது பெரிய பலம். ஆனால் நமது தரவு எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது என்பது குறித்து நாம் இருட்டில் வைக்கப்பட்டுள்ளோம். உலகளாவிய தொழில்நுட்ப போட்டியில் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும். ஆனால் அரசு எதை மறைக்கின்றது என்று தெரியவில்லை. ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவுடன் வர்த்தக தடைகளை குறைப்பது என்பது இந்தியாவின் தரவுகளுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும்? வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய தரவுகளை இங்கேயே சேமிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் அதிகாரம் இந்தியாவுடன் இருக்குமா? நமது சொந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்க இந்த தரவுகளை பயன்படுத்த முடியுமா? கட்டமைப்பு, சமநிலை, சுயாட்சி போன்ற பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தும் அரசு குறிப்பிட்ட விவரங்களை ஏன் மறைக்கின்றது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். வரலாற்றில் இன்று
1868 கனடா கூட்டமைப்பின் தந்தைகளில் ஒருவர் தோமஸ் டார்சி மெக்கி படுகொலை செய்யப்பட்டார். 1948 உலக சுகாதார அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையால் தொடங்கப்பட்டது. 1978 யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் காவல்துறை அதிகாரி பஸ்தியாம் பிள்ளை உட்பட பல காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். 2015 தமிழகத்தை சேர்ந்த 20 பேர் செம்மர கடத்தல் குற்றவாளிகள் என்று கூறப்பட்டு ஆந்திர பிரதேச கடத்தல் தடுப்பு படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.